பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரோட உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்கு. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு தரித்திரம், ஒரு வறுமை, ஒரு கஷ்டம், வாய்க்கும் கைக்கும் போராடி கொண்டு இருக்கிறேன். விக்கிரகத்தை வணங்குகிற மனிதர்களை பார்க்கிறேன், புறஜாதிகளை பார்க்கிறேன். அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, அவங்க வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்களே, நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டதுனால எனக்கு என்ன லாபம்? ஒரு கேள்வி வருதில்ல. இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்த போறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகளை திடப்பட கடவுது. புறஜாதிகளுக்குள்ளே ஒருவேளை அவங்க மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது சொல்லலாம், புறஜாதிகள் சொல்லலாம், நீங்க ஏசுன்னு போனீங்களே, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ நஷ்டம், ஏன் இவ்வளோ தோல்வி, ஏன் இவ்வளோ உபத்திரவம், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்களே, என்ன லாபம்? எதை இழந்தாலும் என் இயேசுவை மாத்திரம் நான் இழக்கலன்னு தைரியமாக சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீங்க அவங்க பார்வையில் ஒருவேளை சாபமா தெரியலாம், ஒதுக்கப்பட்டவர்களா தெரியலாம், ஓரங்கட்டப்பட்டவர்களா தெரியலாம், உங்களை ஒரு கேவலமான பார்வையில் கூட பார்க்கலாம். ஆனா அந்த புறஜாதிகளுக்கு முன்னாடி, அவர்களுக்குள்ளே, அவர்கள் இருக்கிற பட்டணத்துல, அந்த புறஜாதிகள் இருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்ன ஆசீர்வாதமாய் மாறப்படும். வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறப்போகுது. இப்போ அவங்க கேட்பாங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு ஆசீர்வாதம், எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் உயர்வு? யோசேப்புடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லை? சிறைச்சாலையில் கிடந்த மனிதன் 1 மணி நேரத்துல வாழ்க்கை தலைக்கிற மாதிரி போச்சு. பார்வன் முன்னாடி நின்று அந்த நிமிஷம் யோசேப்புடைய வாழ்க்கை மாறி, யார் அவனை ஏளனமாய் பார்த்தார்களோ, யார் அவனை ஒரு சிறை கைதியாக பார்த்தாங்களோ, ஒரு அவமான சின்னமாய் பார்த்தார்களோ, ஒரு அனாதியாய் பார்த்தாங்களோ, ஒரு அடிமையாய் பார்த்தார்களோ, ஒரு சாபமாய் பார்த்தார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் கையும் காலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்தான். தானியேல் வாழ்க்கையில பாருங்களேன், தரியு ராஜா முகங்குப்புற விழுந்து தானியேலின் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி தானியேலை உயர்த்தி வைத்ததை பார்க்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க சாபமா இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பட்டணத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, எல்லார் கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற செய்ய போவதாம். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்பு இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.